வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது போதி மைண்ட் வீக்கிலிருந்து ஈஸ்வரி. இன்னைக்கு பதிவில் கிரவுண்டிங்னா என்ன, சென்ட்ரிங்னா என்ன, இந்த ஓம்ங்கிற மந்திரமும் ஓம் ஹூங்கிற மந்திரமும் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்ட்ரிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, தண்டன் போர்ஷன் வந்து உங்களுடைய சூட்சும நாடியில் 3 வைரங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தண்டன்கிறது என்னன்னா, நம்ம வந்து பிறக்கும்போதே 3 டைமென்ஷனல் பர்சன்ஸாக தான் பிறந்திருக்கோம். ஸோ அப்படி 3 டைமென்ஷனலாக பிறந்திருக்க நம்ம இந்த எர்த்தில் இருக்குல்ல, அந்த கடைசி தண்டன், அந்த தண்டன் எனர்ஜி வந்து நல்லபடியாக நம்ம வந்து அதை தூண்டி அதை இயக்கி அது வந்து நல்ல க்ளோயிங்காக இருந்தது அப்படின்னா உங்களால் நல்லபடியாக கிரவுண்டிங் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரவுண்டிங்கிறது வெறும் நிலத்தில் மட்டும் இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜில் காட்டின மாதிரி நம்ம அப்பர் ஹையர் கான்ஷியஸ்னஸ் கூடயுமே வந்து அந்த சக்தி வந்து விரிஞ்சு வேறு விட்டு இருக்கணும். அப்போ தான் அவங்களால பூமியில் நிதானமாக எந்த ஒரு விஷயங்களையும் நல்ல விழிப்புணர்வோட செய்ய முடியும். ஸோ இதை தான் கிரவுண்டிங் நம்ம சொல்கிறோம். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷனில் இருக்குது. அது வந்து ரூட் சக்கராவோட கனெக்டடாக இருக்குது அந்த முதல் தண்டன்கிறது. நம்ம முதல்ல பார்த்த அந்த வீடியோவில் வந்து தண்டன், அந்த கடைசி தண்டன் வந்து நான் சாக்ரல் சக்கரான்னு சொன்னேன். ஆக்சுவலாக அது எப்போ சாக்ரல் சக்கராவாக மாறும் அப்படின்னா, நம்ம அது ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணுவோம். அப்படி பண்ணி முடிக்கும்போது இந்த அந்த அந்த குட்டியா ஒரு பாயிண்ட்ல இருக்கிற அந்த தண்டன் வந்து பெருசா ஒரு பெரிய பால் மாதிரி மாறி சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவும் சாக்ரல் சக்கராவும் ஒன்று போல மாறிடும். ஒரு குட்டி சூரியன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி மாறிடும். ஸோ இந்த அந்த கீழே இருக்கிற அந்த தண்டன், கடைசி தண்டன் போர்ஷன் இருக்கு தெரியுமா, அது வந்து ரொம்ப 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 முக்கியம். இதுதான் மெயின் எனர்ஜி ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு முன்புறம் ஓடுற அந்த சக்தி ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற மெயின் ஸ்விட்சே வந்து அந்த தண்டன் பாயிண்ட் தான். அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த சாக்கிள் சக்கராக்கும் சோலார் நம்ம அந்த நேவல் இருக்குல்ல, நேவல்னா தொப்புள், தொப்புள்லேருந்து கரெக்டாக 1.5லேருந்து 2.5 இன்ச்சு தொலைவில் வந்து அந்த தண்டன் இருக்குது. இதுதான் மெயின் தண்டன். நம்ம சைனீஸ்லேயோ இல்லை ஜாப்பனீஸில் பண்ணுற நிறைய மெடிடேஷனில் இந்த தண்டனை தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப பிரதானமானது. ஸோ இப்போ இந்த அது வந்து அந்த போர்ஷனில் இருக்குது. 2வது தண்டன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹார்ட் சக்கரால இருக்குது. அதாவது நீங்கள் 2வது வந்து இந்த இப்போ இதை இயக்கிட்டீங்க தண்டனை, நான் சொன்ன மாதிரி அந்த தண்டன் வந்து ஒரு பால் மாதிரி மாறிடும். ஸோ இந்த சாக்ரலும் அதுக்கு மேலே சோலாருமே வந்து 2வது டைமென்ஷனில் இருக்குது. ஸோ இந்த 2வது டைமென்ஷனில் இருக்கிற இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரா, அது வந்து ஹார்ட் சக்கராவோட கனெக்டடாக இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் சக்கரா வந்து என்ன அப்படின்னா, நமக்கே தெரியும், நம்மளுடைய உடம்பே வந்து மோஸ்ட்டாக எமோஷ்னலாக க்ரியேட் பண்ணியிருக்க அந்த பாடி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹார்ட் சக்கராவில் இருக்கிற அந்த தண்டனை நம்ம இயக்கும் போது உங்கள் உடம்பே புத்துணர்ச்சி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வேற டைமென்ஷனில் நீங்கள் வந்து மாறுறதை உங்களே உணர முடியும். எதை பார்த்தாலும் உங்களுக்கு கோவமோ பதட்டமோ டென்ஷனோ இருக்காது. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸோட, ஒரு விழிப்புணர்வோட எல்லார் மேலேயும் ஒரு அன்பாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இந்த பிளேனை நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்கு அந்த ஹார்ட் சக்கரால் அமைஞ்சிருக்க அந்த தண்டன் வந்து யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இருக்கிற தேர்ட் ஐ சக்கரால இருக்குல்ல, அது வந்து ஹையர் லெவல் கான்ஷியஸ்னஸ். நம்ம எப்படி கீழே நம்ம இந்த கடைசி தண்டன் வந்து எர்த்ல கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சோ, அதே மாதிரி தேர்ட் ஐ சக்கரால இருக்கிற அந்த தண்டன் வந்து உங்களை ஹையர் லெவல், அதாவது இறைநிலை தொடர்பில் வைக்கிறதுக்கு அந்த தேர்ட் ஐ சக்கரா வந்து ஹெல்ப் பண்ணுது. அதில் இருக்க தண்டன் வந்து முக்கியமாக அதுக்கு தான் செயல்படுது. இப்போ இந்த 3 புள்ளிகளும் வந்து மற்ற அந்த அந்த தேர்ட் ஐ சக்கரா வந்து உங்களுக்கு 3 டைமென்ஷனில் இருக்குது. அதுவும் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் கிரவுண்ட் சக்கராவோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குண்டலினியும் ஆக்டிவேட் ஆயிரும். குண்டலினி நேச்சுரலாகவே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்பர் ஹையர் லெவல்லையுமே வந்து கிரவுண்டடாக இருக்க முடியும் உங்களால். சரி, இப்போ இந்த மூணு பாயிண்ட்ஸ் நான் சொன்னல தண்டன், இந்த 3மே வந்து சூட்ச்ம நாடியில் இருக்கும். இந்த சூட்ச்ம நாடிங்கிறது தான் கான்ஷியஸ் டிஎன்ஏ, காஸ்மிக் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்பு எப்படி டிஎன்ஏயால் உருவாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி
காஸ்மிக் டிஎன்ஏ வந்து நம்ம உடம்புல ஓடுற அந்த சேனல் தான் சூட்ச்ம நாடி. அந்த நாடியில இருக்கிற அந்த 3 புள்ளிகள் தான் ரொம்ப முக்கியமான தண்டல் போர்ஷன். இப்போ இத வந்து நம்ம சென்ட்ரிங் எதனால பண்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம மைண்டு, எமோஷனலா நெறைய விஷயங்கள்ல வந்து தொடர்புபடுத்தி இருக்கிறதுனால, நம்ம மைண்ட் வந்து ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே முதல்ல நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போது, முக்கியமா இந்த ரெய்க்கில பண்ணும்போது சென்ட்ரிங் பண்ணுவோம். சென்ட்ரிங்னா வந்து இந்த 3 புள்ளிகளையுமே வந்து இந்த லொக்கேஷன்ல நம்ம லொக்கேட் பண்ணுவோம். அதுதான் சென்ட்ரிங். அது நம்ம மெடிடேஷன் அடுத்த வீடியோலலாம் பார்ப்போம். அப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அப்ப இன்னும் நான் விளக்கமா அத வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 புள்ளிகளையும் நம்ம லொக்கேட் பண்றோம். இந்த 3 புள்ளிகளும் நல்லபடியா செயல்பட ஆரம்பிச்சுட்டாலே, ஆறாலேருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஆயிடும். க்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். 2வது இந்த 3 தண்டன் கூட தான் மற்ற சக்ராக்களும் கனெக்டடா இருக்கு. ஸோ, அதுவுமே வந்து உங்களுக்கு நல்லபடியா வேலை செய்யும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மைண்டுங்கிறது 3 விதமா பிரிப்பாங்க. அதாவது கான்ஷியஸ் ஸ்டேட்டு, சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டு, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட். இப்ப இந்த 3 தண்டனும் எதுக்கு உதவுது அப்படின்னா, நீங்க அந்த முதல் தண்டன், அதாவது எர்த்தோட ரிலேட்டா இருக்க அந்த நேவல் சக்ரா பக்கத்துல இருக்கிற அந்த தண்டன் நீங்க இயக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பால் மாரி கிரியேட் ஆகும் நான் சொன்னேன்ல. அப்படி கிரியேட் ஆகும். ஆனதுக்கப்புறம் சோலார் பிளெக்ஸஸும் உங்களுக்கு க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்க போல இது கூட சேர்ந்து. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்க கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கான்ஷியஸ் மைண்ட்னா விழிப்புணர்வு ஆக ஆரம்பிப்பீங்க. சரி. அதே மாதிரி ஹார்ட் சக்ரா. இந்த ஹார்ட் சக்ரா வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா ஆழ்மனது. உங்க ஆழ்மனதை உங்களால இயக்க முடியும். இந்த ஹார்ட் சக்ராவோட தண்டன் வந்து நல்லபடியா வேலை செஞ்சது அப்படின்னா, உங்களால சப்கான்ஷியஸ் மைண்டை இது மூலியமா கண்ட்ரோல் பண்ண முடியும், இயக்க முடியும். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் இந்த லெவலுக்கு நீங்க வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் செயல்படவே ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு எதுவுமே நடக்கலை. எல்லாமே சொல்லித் தராங்க யூடியூப்லலாம் 369 டெக்னிக்கு, 555 டெக்னிக்கு. ஆனால் நான் செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பீங்க. அதுக்கு பதிலே இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அந்த கீழோட தண்டன், அதாவது ஃபர்ஸ்ட் டைமென்ஷனில் இருக்க தண்டன் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் 2வது டைமென்ஷனில் இருக்க தண்டன், அதாவது ஹார்ட் சக்ரா எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ தான் உங்களால் ஒரு விழிப்புணர்வில் கூட சப்கான்ஷியஸ் ஆழ்மனதுக்கு போக முடியும். அப்போ இருக்கும்போது நீங்கள் ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனில் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் அழகாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. சரி, இதே மாதிரி தேர்ட் லெவல், அதாவது தேர்ட் டைமென்ஷனில் இருக்கிற அந்த தேர்ட் ஐ சக்ராவோட தண்டனை நீங்கள் இயக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இறைவனோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இறைவனோட பேசலாம். இது என்ன உண்மையா? இந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்களே, நான் கேட்டுக்கிறேன்னா அது நிஜம்தான் ஃப்ரெண்ட்ஸ், நடக்கும். அது வந்து உங்களாலையும் அனுபவபூர்வமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு இந்த ஓம்ங்கிற மந்திரமும் ஓம் குணக்குங்கிற மந்திரமும் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓம்ங்கிற மந்திரம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுதான் ஆதி அந்தம் இல்லாதது. இந்த ஓம்ங்கிற மந்திரம் வந்து அல்ஃபா நிலை ஆரம்பித்து ஒமேகா வரைக்கும் அது ட்ராவல் ஆகுது. அதாவது ஹை பீச்சில் நம்ம அதை வந்து இது பண்ணும்போது அல்ஃபா லெவலுக்கு போகும். அதை முடியும் போது சொல்லி முடியும் போது லோவர் லெவலில் வந்து முடியுது. அதாவது ஒமேகா ஸ்டேட்டில் வந்து முடியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹையர் லெவல்லையும் எர்த் லெவல்லையும் நீங்கள் வந்து கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு அந்த ஓம்ங்கிற ஒளி வந்து நமக்கு யூஸ் ஆகுது. பிரபஞ்சமே ஒளி, ஒளி, அதிர்வு இதில் தான் செயல்பட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மனம் செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். ஆனால் மனதை வந்து செம்மையாக்க மந்திரங்கள் ஜெபித்தால் ஒழிய வேறு வழியும் இல்லை. அதுவும் ஒரு பாதை. நம்ம வந்து உங்கள் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு மந்திரங்கள் ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஓமம் கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, உள்மூச்சை நல்லா இழுத்துட்டு வெளிமூச்சு விடும்போது ஓம் உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லணும். சொல்லி அப்படி முடிக்கும்போதும் ஸ்லோ பண்ணி அப்படியே முடிக்கணும். அப்படி சொல்லி நீங்கள் சேன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே அந்த அதிர்வு வந்து புரியும்.
இல்ல எனக்கு அது சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா, நம்ம வீடியோவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 108 தடவ நான் வந்து இத ஷேர் பண்ணியிருக்கேன். அத நீங்க கேளுங்க. கேட்கவே உங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரிங் ஆகுறது, முக்கியமா இந்த கிரவுண்டிங் ஆகி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த ஹுனப்பு அப்படிங்கிற சொல் வந்து என்ன குறிக்குது அப்படின்னா, ஆக்சுவலா ஹுனப் வந்து இந்த 3 தண்டின் போர்ஷன்ஸ சென்ட்ரிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கூங்கிற அந்த அந்த ஒலி இருக்குல்ல, அத நான் சொல்றப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஓம் அப்படின்னு தான் முடியும். அப்போ நீங்க சென்ட்ரிங் பண்ண அந்த தண்டன் வந்து அழகா எர்த்திங் பண்றதுக்கும் அந்த ஹுனக்குங்கிற அந்த வேர்ட் வந்து அந்த மந்திரம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஓம் அண்ட் ஹுனக்கு வச்சு நம்ம சென்ட்ரிங் அண்ட் கிரவுண்டிங் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இது எந்த டெக்ஸ்ட் கிளாஸ்லையும் சொல்லிக் கொடுக்காத கான்செப்ட். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் இதை இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணி அதை பண்ணும்போது அதோட எஃபெக்டே தனியாக இருக்கிறது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உணர்ந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி புனப்பு இருக்குல்ல, அதுவும் அப்படிதான். ஓம் வந்து உள்மூச்சு வாங்கிட்டு ஓம் சொல்லி முடிச்சிடுறீங்க. அப்புறம் இன்னொரு உள்மூச்சு எடுத்துட்டு புனப்பு சொல்றீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.